அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், தேங்காய் பால், புளி கரைச்சல் எடுத்துக்கலாம். ஒரு பாட்டில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இறால் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்துக்கு இறால் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் புளி தண்ணி, தேங்காய் பால், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம வெங்காயம் வதக்குனதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அது கூட வேக வச்சுருக்க கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 முட்டையை உடைச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான வெந்தயம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.